தேர்தல் நேரம் வந்தாச்சு. அதனால எல்லாரும் ஏலம் போடுற மாதிரி 3, 5, 10ன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியை பொறுத்தவரையில அவங்க 1000 ரூபாயை ஆட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 28,000 ஒவ்வொரு 1.25 கோடி. இப்போ 1,34,00,000 பேர் இப்போ ஒரு 17 சேர்த்தாச்சுன்னா இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அடுத்த கட்டமா நீங்க சொல்ற மாதிரி பீகார் தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால அங்க அந்த மாதிரி பணம் கொடுக்குற வழக்கங்கள்லாம் பெரும்பாலும் இல்லை. நிதிஷ்குமார் இந்த இலவசங்களுக்கெல்லாம் எதிர்ப்பானவர். அதான் இந்த தடவை இந்த பிஜேபியினுடைய ஆதரவுனால கொடுத்தாரு. அது ஒரு வெற்றிக்கும் உறுதியாயிட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 5,000 கொடுத்தோன்னா கட்டாயம் நிதி சிக்கல் வரும். இன்னொன்று இப்போ அடுத்த இந்த ஜனவரி மாதம் வரும்போது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் கொடுக்கறதா இருந்தா. ஆனா பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் நிறைவேற்றுவாங்க. இந்த நிதி சொல்லாம இடைக்கால பட்ஜெட் நிறைவேற்றாங்க. அது பொங்கலுக்கு பிறகுதான் சட்டசபை கூடுற வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே இவங்க ஏதாவது நிதியை திரட்டி மற்ற திட்டங்களுக்கு உள்ள நிதிகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதை கூட கொடுக்குற வாய்ப்பு. ஏன்னா வழக்கமா வருஷம் பொங்கலுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பணம் கொடுக்குறாங்க, இல்லாட்டா பொங்கல் தோப்பு கொடுக்குறாங்க. முதல்ல பொங்கலுக்கு 100 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சார் கலைஞர் அப்பவே. அது இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலும் தொடங்குது. எடப்பாடி ஆட்சியில அதிகம் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது கொரோனாலாம் வரும்போது அந்த மத்திய அரசு நம்மளுடைய கடன் உச்சவரவு தொகையை 1% அதிகமாக வச்சிருந்தாங்க. ஸோ அவர் ஈஸியா பணமாக கொடுத்தாரு. பழையபடி இப்போ மீண்டும் அந்த உச்சவரவு பழைய மாதிரிக்கு 2.5 நம்ம அது கீழே அதனால இவங்க அதுக்குள்ளதான் பணம் செலவழிச்சு ஆகணும். இதுல இன்னொரு வாய்ப்பு அப்படின்னா கலைஞர் இருக்கும்போது இப்போ ஒரு அவசரத்துக்கு திட்டத்துக்கு பணம் இல்லைன்னா ஓவர் டிராஃப்ட்னு சொல்றாங்க அந்த நிதித்துறையில. அதுவும் அடுத்த திட்டத்தை அடுத்த வருஷத்துக்கு ஒரு இங்க எப்பவுமே எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் அப்படி மாத்துறது, அப்படி ஒரு இது வைப்பாங்க. அப்படி கூட பார்த்து கொடுக்கலாம். பெரும்பாலும் 3,000 ரூபாய்க்கு குறையாம கிடைக்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஆமா, ரெண்டும் சேர்த்துதான். பொங்கல் பேர்ல தேர்தல், தேர்தல் பேர்ல பொங்கல், அவ்வளவுதான். அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அதனால அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு.